வாழ்விக்க மண்ணில் வந்த இறை மகன் இயேசுவை போற்றி இப்பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்னைக்கு நம்ம பட்டிமன்றத்தின் தலைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அமைதிக்கு தேவை பணமா மனமாய்? என்ன என்ன தேவை சொல்லுங்க. எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டு போனாங்க. பணத்துக்கும் பேசினாங்க, மனதுக்கும் பேசினாங்க. சரி, இன்னைக்கு நாங்களும் பேச வந்திருக்கோம். அமைதிக்கு தேவை பணமா மனமா அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் காலை பொழுதுல வருவாய்த்துறை அலுவலகத்துல மணி 10 மணி இருக்கும். ஒரு ஏழை அம்மா கையில பேப்பர் ஓடி ஏதோ மனத்தை பறி கொடுத்ததாட்டு அப்படியே நின்று கொண்டிருந்தாங்க. வருவாய்த்துறை அதிகாரி வந்தாரு. அதிகாரிகிட்ட ஓடி போனாங்க. ஐயா, என் மகன் மருத்துவமனையில படுத்திருக்கான். டாக்டர்லாம் ஏதேதோ சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா மகன் போயிடுவோம், உங்களை விட்டு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகாரிகிட்ட சொன்னாங்க, நீங்க என் கையில இருக்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு தந்தா தான் என் மகனோட உயிரை காப்பாற்ற முடியும், அப்படின்னா தான் வங்கியில கடன் கொடுப்பேன்னு சொல்றாங்க. ஐயா, எப்படியாவது எனக்கு கையெழுத்து போட்டுத்தாங்க அப்படின்னு செஞ்சு கேட்கறாங்க. அதிகாரி சொன்னாங்க, போவாங்க, எனக்கு 1000 வேலை இருக்கு, நீ என்ன தொந்தரவு பண்ணே வந்திருக்க அப்படின்னு எரிஞ்சு விழுந்தாரு. திரும்பவும் அம்மா போனாங்க. ஐயா ஐயா, என் மகன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், எப்படியாவது கையெழுத்து போட்டுதாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதிகாரி ஒரு முறைக்கு 2 முறை அம்மாவை பார்த்தாரு. சரி சரி அம்மா, நான் கையெழுத்து போட்டுதானே, ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு ஓடுவாங்க அப்படின்னாரு. 1000 ரூபாயா அப்படின்னு ஏழை அம்மா கண்ணீர் கலைங்க அப்படியே நிற்கிறாங்க. இந்த நேரத்துல அதிகாரியுடைய மொபைல் அடிக்குது. எல்லாம் ஏசுவே, எனக்கு எல்லாம் ஏசுவே. அதிகாரியும் போன பார்த்தாரு, அப்படியே காதல் வச்சாரு. என்னம்மா அப்படின்னு கேட்கிறாரு. மறுபக்கத்துல அவரோட மனைவி, என்னங்க, நான் இங்க பட்டு கடையில நிற்கிறேன், நல்ல ஒரு பட்டுங்க, நான் இதை எடுத்துட்டேன், என்னன்னா ஒரு 1000 ரூபாய் கம்மியா இருக்கு, எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் ஏழை அம்மா கண்ணீர் வடித்து கொண்டு நின்று கொண்டிருக்காங்க. மறுபக்கம் மகிழ்ச்சி வெள்ளத்துல அதிகாரியுடைய மனைவி. ஆசை எந்த மனுஷனையா விட்டு வச்சு ஆசைய சொல்லணும்னா அடிக்கிட்டே போகலாம். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்னு சொல்லி அடிக்கிட்டே போகலாம். இதையும் திருமண வெளிச்சத்தில் நம்ம பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆசைக்கு காரணம் மனமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32 தெளிவாக சொல்லுகிறது, தன் மனதை அடக்குபவன் உத்தமன் என்று சொல்லி. அப்படின்னா அமைதிக்கு தேவை பணமா மனமா? சரி, நானே பேசிட்டு இருந்தா எதுவும் நடக்காது. பேசுறதுக்கு பணத்துக்கு 2 பேர் பேச வந்திருக்காங்க, மனதுக்கு யாரையா கூடலாம். சரி, உங்ககிட்ட கேட்டா என் பழப்பு நாரி போகும், எனக்கும் மரியாதை இல்லை. அதனால நானே சொல்றேன், ஐயா வாங்க ஐயா, பணத்தை முதல்ல கூடும், பேசுங்க, என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, முதல்ல நம்மளை படைச்ச தேவனுக்கு ஒரு வணக்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம தோற்று போவோம், வேசா நம்ம இங்கே வந்து இருக்கோம் தெரிஞ்சுமே வேசா வந்து உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய எதிர நண்பர்களுக்கும் மிகப்பெரிய வணக்கம். சரி, அவரே முடிவு பண்ணிட்டாரு ஐயா, நீங்க தோற்று போவீங்க அப்படின்னு சொல்லி. சரி சொல்லுங்க ஐயா. நடுவர் அவர்களே, இந்த நாளில் அமைதிக்கு தேவை பணம் தான் ஐயா, பணம் தான் நமக்கு தேவை. நீங்க சில பழமொழிகள் வந்து கேள்விப்பட்டிருவீங்க, நம்ம வந்து ஆதி காலத்துல இருந்தே அதை கேட்டுட்டு இருக்கோம். ஐயா, நான் பழமொழியெல்லாம் படிக்கிறது இல்லை. அப்ப நான் சொல்றேன், நான் படிச்சிருக்கேன். அதாவது பணம் 10 செய்யும், பணம் பாதாள வர பாயும். எங்க பாதாள வர பாயும். பணம் இல்லாதவன் பணம். ஐயா, பணத்துக்கிட்ட நீங்க எங்கேயா மனத்தை பார்க்க முடியும்? உயிர் இருந்தாலும் மனசு இருக்கும், அந்த உயிரை இல்லையே பணத்துக்கு மனசு இருக்கும். அதனால சொல்ல வரீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அதனால நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம திருமறை முன்னாடி வரணும். திருமறைக்கு முன்னாடி வந்தா முதல்ல காணிக்கை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். காணிக்கை கொடுக்கணும்னா வர மனசை மட்டும் காணிக்கை போயில போடலாமா? யாராலும் போட முடியுமா? ஒருத்தராலையும் போட முடியாது. அது சில்லறையோ பணம் தானே போட முடியும். ரொம்ப உண்மை, ரொம்ப கரெக்டா பேசுறாரு ஐயா. இப்படி கை போட்டு மனசை எடுத்து போட முடியாது, பணத்தை தான் எடுத்து போட முடியும். அதே போல நான் பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பைபிளை புரட்டி பார்த்தீங்கன்னா அங்க வந்து யூதேயா மக்கள் வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு, அமைதியா வாழ்றதுக்கு, மக்கள் வந்து கிறிஸ்தவ மக்கள் மனம் வந்து காணிக்க கொடுத்தனால தான் அவங்க வந்து ரொம்ப அமைதியா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதி நிலவிச்சு. இல்லாம அவங்க வந்து மனசை எடுத்துக்கிட்டு மனசை விரிச்சு காமிச்சிருந்தா அங்க வந்து அமைதியா நடந்திருக்காது, ஒன்னா வந்திருக்காரு. ஐயா ஒரு சின்ன உதவி இல்லையா, இப்போ வந்து 3 வயசு பிள்ளை இருக்கு, சின்ன பிள்ளை.
சின்ன குழந்தைய வந்து ஸ்கூல்ல வந்து அட்மிஷனுக்காக சேர்க்குறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு அட்மிஷன் போகிற அந்த பிள்ளைங்க நல்ல மனம், அப்பாவுக்கும் நல்ல மனம். ஆனால் அவங்க மனசு கேட்பாங்களா பணத்தை கேட்பாங்களா? ஐயா ஐயா நீங்கள் வந்து போயிருப்பீங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து எவ்வளோ கேட்டாங்க? ஐயா என்ன எடுத்து விடுறீங்க? எனக்கு இந்த கல்யாணமே ஆகல. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆனப்பட பாருங்க, இப்போ வந்து 8000 ரூபாய் கேட்குறாங்க 3 வயசு பிள்ளைக்கு. இப்போ 8000 ரூபாய் கேட்டா உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்க பிள்ளைக்கு வந்து கண்டிப்பா 50,000 ரூபாய் ஆகும். அது உறுதி. கண்டிப்பா அது உறுதி. ஆகாம இருக்கவே செய்யாது. அந்த பணம் கொடுத்தாதான் உங்களுக்கு அட்மிஷன். கட்டாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க? கெட்டாதுன்னு சொல்லல, கெட்டாலும் நல்ல பணம் இருந்தாலும் கெட்ட முடியும். அங்க போய் நல்ல மனசு எனக்கு அதனால அட்மிஷன் ஆகுன்னா ஒரு அட்மிஷன் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ரெண்டாவது வரும் ஆலயம் கட்ட வந்து பணம் தேவை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம தாமிரபரணி சர்ச்சையில் கட்டிட்டு இருக்காங்க, ஆலயம் தான் கட்டிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு நல்ல மனசு இருக்கு, ஆலயமே எழும்புன்னா எழும்பாது, அதில் பணம் போடணும், அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஆலயம் வந்து எழும்பும். சும்மா பேசிட்டாரு. சரி சொல்லுங்க. அப்புறம் 2 நாளாகும் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வாசிப்பாங்க. ஒரு நாள் லைட்டு ஃபுல்லாக இருந்து தூங்காமல் வாசிங்க, சரியா? பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குதுன்னா, மக்கள் வந்து ஆலயம் கட்டுறதுக்கு வந்து சாலமோன் ராஜா ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதாரணத்துமான காணிக்கைகள், அந்த ஒரு காணிக்கைகளால் அவங்க வந்து ஆலயம் கட்டி அது எத்தனை காலமாக வளர அளவுக்கு அந்த ஆலயம் ரொம்ப நினைச்சு நிற்கிறீங்க. அப்படி ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு என்னது பணம் தான் இல்லையா? ஒன்றும் வேண்டாயா. இப்போ நம்ம எல்லாரும் வந்திருக்கோம், எல்லாரும் ரொம்ப அழகாக இருக்கோம், ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கோம், கடையெல்லாம் இருக்குது. இது வந்து இருக்காது. டிஎம்பிபிக்கு நம்ம மனசை பார்சல் நண்பர்களுக்காக நம்ம வந்திருக்கோம் கிடையாது. பணத்தை தான் பார்சல் நண்பர்களுக்காக வந்திருக்கோம். இந்த பணம் அங்கே போனாலும் நமக்கு வந்து அவங்க மிஷனரி நல்லா ஊழியம் செய்வாங்க, ஊழியம் நல்லபடியாக நடக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். அமைதி கிடைச்சி நம்ம வந்து கிறிஸ்துவர்களாக நிற்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது. அதுக்கு தான் நம்மளையும் வந்திருக்கோம். நீங்கள் நல்லா சிரிச்சு பார்க்கணும். சொல்லுங்க. அடுத்தபடியாக பார்த்தா நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். உயிர் வாழ்றதுக்கு பணம் தான் வேணும், மனம் வந்து கிடையாது. 2ஆவது புத்தகம் 4வது அதிகாரம் 1வது சம்திங் பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியில் புத்திரம்லாம் ஒருவருக்கு வராது, ஒரு விதவான் வராங்க. வந்து ஐயா என்னுடைய புருஷன் வந்து இறந்துட்டாங்க, ஆனால் எனக்கு ஏகப்பட்ட கடன், ஊரெல்லாம் கடன். அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, 2 பிள்ளைங்களோட இருக்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்கங்கும் போது அவர்கிட்ட என்னமாக இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெய்யா இருக்குன்ட்டு அந்த எண்ணெயை கொடுத்து அதை விற்று 4 மடங்காக்கி பணம் ஆக்கினால தான் அவங்க வந்து அந்த கடனை தீர்த்தாங்க. அவங்க திரும்ப அமைதியாக வாழ்ந்து இம்போட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குங்க. அதனால பணம் தான் ரொம்ப காரணம். அப்போ ஆலயம் கட்ட பணம் தேவைப்படுது, காணிக்கை செலுத்த பணம் தேவைப்படுது, உயிர் வாழ பணம் தேவைப்படுது. ஒன்றும் வேண்டாம், நம்ம வந்து படித்தா என்ன அமைதி கிடைக்கும், திருமலையை படித்தா நமக்கு அமைதி கிடைக்கும். அந்த பைபிளை பேராய புத்தகத்தில் வாங்கினா அதுக்கும் பணம் தான் தேவைப்படுது. இல்லை மனசில் வச்சு ஐயா எனக்கு பெரிய மனசு ஒரு பைபிள் தாங்கன்னா தர மாட்டாங்க. பணத்தை கொடுத்தாதான் பைபிள் தருவாங்க, அதை படித்தாதான் நமக்கு அமைதி கிடைக்கும். எனவே நடுவர் அவர்கள் புத்திசாலித்தனமாக சிந்திச்சு ரொம்ப பிரில்லியண்டாக அவங்க யோசிச்சு அமைதிக்கு தேவை பணம் தான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசினார் ஐயா. காணிக்க போடுறதுக்கு பணம் தான் வேணுமா, ஆலயம் கிட்டதுக்கு பணம் வேணும், உயிர் வாழ்றதுக்கும் பணம் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா பேசிட்டாரு. இந்த பக்கம் பாருங்க, ஐயோ பாவம் கண்ணை தள்ளிட்டு இருக்காங்க, தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு இருக்கிறாங்க. இப்பவே தீர்ப்பா நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். பணம் தான் அமைதிக்கு தேவை, பணம் தான் அப்படின்னு சொல்லிடலாம் போல. சரி, இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போங்க. ஐயா வாங்க ஐயா, இவர் என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம். என் ஆண்டவருக்கு முதற்கண் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஐயா அவர் பணம் சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு போறாரு. என்னத்துக்கு நெஞ்சிலாயா அடிச்சாரு? நான் பாக்குறியா? அவர் பணம் சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு போறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொன்னார், அதை கேட்கலாம். காணிக்கை போட பணம் வேண்டும். ஆமா சொன்னாரு. அதுக்கு ஒரு அதிகாரம் சொன்னாருயா. என்ன அதிகாரம்? 2 கொரிந்தியர் 8:2 அப்படின்னு. அவர் மொத்தத்துல 2 வசனம் தான் படிச்சிருக்காரு. மனசே இல்லை அவருக்கு ஃபர்ஸ்ட் படிக்காரு. 2 வசனத்தை படிச்சுக்கிட்டு நானும் படிச்சுட்டு வந்துட்டேன், நானும் வாரேன் இங்க அப்படின்னு வந்திருக்காரு. இருந்து ஃபர்ஸ்ட் மனசோட 3வது வசனத்தை படிக்க சொல்லுங்க. அவர் படிக்கலையோ? ஆமா 3வது சொல்லுங்க. 3வது வசனத்துல என்ன சொல்லுங்க? மனதார மனசோட 3 மனசோட காணிக்கை கொடுத்தாங்கன்னு இருக்கு ஐயா. அங்க அப்படி இருக்குன்னா அவர் படிக்கல. நானும் போறேன். அடுத்த சொல்றாரு ஆலயம் கட்ட பணம் தேவைன்னு. அப்ப ஒரு எடுத்துக்காட்டி சொன்னாரு, சாலமனை பத்தி சொன்னாரு. ஐயா உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சாலமனுக்கு எத்தனை மனைவி நீங்க சொல்லுங்க. அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் பேச வந்திருக்காரு, பணம் தான் முக்கியம். சரி அதெல்லாம் இங்க பேசுறது அடுத்தது சொல்லுங்க. தெரியாம பேசிட்டாரு. ரொம்ப பேசுறாங்க. உயிர் வாழ பணம் தேவைன்னு சொல்றாரு. சரி உயிர் வாழ பணம் தேவை. அப்போ எலிசா அவர் சொன்னாரு, எலிசா அந்த விதவைக்கு 1 குடம் எண்ணெய் இருந்து அதை பல குடமா மாத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லாரு. ஆமா அவருக்கு ஒரு பெரிய மனசு இருந்து, அந்த மனசு இருந்தனாலதான் அதை பல குடமா மாத்த முடியுது. சும்மா மாத்த முடியுமா? பணம் இருக்க எல்லாருமே மாத்துவானா? நீ வச்சுக்க, நீ கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு கொடுத்த முடியுமா? ஐயா ரொம்ப பேசாதுங்க, எழுதி ஓடிவாரு.
ஐயா அவர் பேசுறதுக்கு நான் பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி சரி நீங்க பேசுங்க. எல்லாத்துக்குமே மனம் தான் தேவையா? மக்களோடு மக்களா வாழனாலும் மனம் தான் தேவை. அதை பார்த்தா இப்ப மோசையை பாக்குறோம். மோசைக்கு என்ன குறை? அவன் பாரு அரண்மனையில இருந்தான். அவனுக்கு என்ன குறை நீங்க சொல்லுங்க? எல்லாம் கை எடுத்து வரும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா அவன் என்ன சொன்னான்? அவன் அதெல்லாம் விட்டுக்கிட்டு தான் சொந்த ஜனம் இஸ்ரேல் கூடால இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்க கூடால இருந்து கஷ்டப்பட்டான். இஸ்ரேல் ஜனத்தை வழி நடத்தாங்க. அதுக்கு மனம் வேணும். பணம் இருக்கிறதெல்லாம் வருவானா? நானும் வரவங்க கூட வாங்க போவோம் அப்படின்னு வருவாங்க. ஒற்றுமையால மனம் வேணும். யோசேப்பு சகோதரர், யோசேப்பை பத்தி பார்ப்போம். யோசேப்பு சகோதரர் யோசேப்பை பிடிக்கவே செய்யாது. என்ன செய்யறாங்க? குழியில தள்ளி போட்டாங்க. வேற 20 வெள்ளிக்காசு பிச்சை பணம் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்து போட்டாங்க. வித்து போட்டு என்ன செய்யறாங்க? வித்து போட்டு அவன் அங்க என்ன செய்யறான்? நல்ல மனசு இருக்கு. மனசு இருந்தனால அவன் என்ன செய்யறான்? அங்க போய் ஒரு பெரிய ஆளானா. இவங்களுக்கு நாட்டுல பஞ்சம். எல்லாரும் வாராவ, எல்லாத்தையும் கட்டிட்டு எடுத்துக்கிட்டு எனக்கு ஒண்ணும் இல்ல தாங்க தாங்க அப்படின்ட்டு அங்க வாராவ. என்னத்தையா கட்டிட்டு வந்தாவ? ஒண்ணு இல்லையா, கட்டுறதுக்கு அங்க ஒண்ணு இல்ல. அங்க வாராங்க. அங்க வந்து என்ன கேட்கறாங்க? யோசேப்பு கிட்ட வந்து ஐயா எனக்கு ஏதாவது தாங்க, என்கிட்ட ஒண்ணு இல்ல. அப்ப யோசேப்பு என்ன சொல்லியிருக்கான்? யோசேப்பு அவன் பணம் இருக்கு அவன்கிட்ட. அவன் சொல்லியிருக்கான் எப்ப ஒண்ணு தர முடியாது, நீ என்ன செய்யறான் வெளியே போ அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொல்லல. அவன் மனம் இருந்து ஒரு பாசம் இருந்து என்னதான் சொல்ல கொடுப்பாங்க. அவனுக்கு அந்த மனசு இருந்தனாலதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு உள்ள வச்சு சோறு விட்டாங்க. சும்மா பணம் இருந்தவனா சோறு விடுப்பாங்க கூட்டி வச்சு நீங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா பணம் பேசக்கூடாது எப்போ. அடுத்ததா போனா உபசரிக்க மனம் வேண்டும். உபசரிக்கன்னா இப்போ ஆபிரகாம் பத்தி எடுத்துக்கிறோம். ஆபிரகாம் அவன் ஒரு மூணு பேர் ரோட்டை நடந்து போறாங்க. அது நடந்து போகும்போது அவன் யாருமே தெரியாது அது அவனுக்கு. இருந்தாலும் அவங்கள பார்த்து கூட்டிட்டு வந்து வீட்டுல இருந்த மாவு எல்லாத்தையும் கண்டு எல்லாம் அடிச்சு விருந்து கொடுத்தான். சரி நீங்களே இப்போ சொல்லுங்க, நீங்க நடந்து போனவங்க பைக் இருந்திருக்காது இருக்கு, அதான் நடந்து போயிருப்பாங்க. சரி நீங்க குடிப்பேடா, நான் வாட்டில நடந்து போறேன், பசியில போறேன், நீங்க குடிப்பேடா, உங்க வீட்டுக்கு வரது இல்லையா? சரி ஒண்ணு இல்லையா, நான் சொல்றேன், நான் உங்க வீட்டுக்கு வரேன். வீட்டுல வந்து என் வீட்டுக்கே வர அவங்க வீட்டுக்கு போயா? சரி அவங்க வீட்டுக்கே போறேன். அவங்க வீட்டுல போய் நான் இருக்கிறேன். அப்போ அவங்க 6 வகை கூட்டு சாப்பாடு எல்லாம் வச்சு முன்ன வச்சிருக்காரு. அவர் என்ன நினைப்பாரு? இப்படி கையை கட்டிக்கிட்டு இளவுருப்பான் வந்துட்டான், என்னத்தை தின்னு தீர போறான், என்கிட்ட பாவமும் இல்லை, எல்லாத்தையும் சும்மா இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் மூஞ்ச பார்த்துட்டு பின்ன இப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு இருந்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒண்ணு இல்லை, நீங்க ஒரு பழைய சோறு கொஞ்சம் பழைய சோறு கொடுத்து சந்தோஷமா இதான் இருக்கு இதான் சாப்பிட அப்படின்னு சொல்லி மனசு வேணும். அது சொல்றதுக்கு சும்மா எல்லாம் பணம் சொன்னா பணத்துக்கு எல்லாம் செய்யலாம். பழைய சோறு மனசு தான் வேணுங்கிறீங்க. ஆபிரகாம் அந்த 3 பேருக்கு சோறு போட்டு விபசரிச்சு அப்படி பண்ணனாதான் அவன் தேவதூதர்னே அவனுக்கு தெரியாது. அது தெரியாது, அவன் யாருமே தெரியாது. ஒரு மனசு இருந்தனால யாரோ 3 பேர் அப்படின்னு கூட்டி சாப்பாடு போட்டான். அதனால அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சு. அப்படி பிள்ளை கிடைச்சி அவன் மனசு இருந்தனால தான் அவனுக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிது. பிள்ளை கிடைச்சி அதனால எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எல்லாத்தையும் தேவை மனம். அவர் சொன்னாரு இது நடத்துறதே பணத்துக்காண்டின்னு, பணத்தை அனுப்புறதுக்கு மனசை அனுப்ப முடியாதுன்னு சொன்னாரு. சரிதான், மனசை அனுப்ப முடியாது. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கனால தான் பணத்தை கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்காங்க. முடியுமா? மனசு இல்லாம எல்லாரும் பணக்காரங்க இல்லை, எல்லாரும் பணக்காரங்க இல்லை, எல்லாருக்கும் இருக்கும், ஏதோ இருக்கும், அதையும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கு அவங்களுக்குள்ள. அதனாலதான் வந்து கொடுக்குறாங்க. இதனால இதெல்லாம் கலந்து பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. முழுசா நினைச்சவனுக்கு முக்காடு எதுக்குயா? முழுசா நினைச்சவனுக்கு முக்காடு பேசுவான். அவன் பேசுறது ரொம்ப அழகா பேசுறாங்க. நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இவன் தான் பெரிய அப்படின்னு பேசல. மனசு எல்லாத்துக்குமே காரணம் மனசு. ஆனா நீங்க மனசு தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி, அமைதிக்கு காரணம் மனசு தான் தீர்ப்பளிக்கணும்னு சொல்லி என் வாழத்தை முடிச்சு சொல்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசுறேன். நானும் ஆள் இருக்க வண்ணத்தை பார்த்துட்டு நீங்க என்னத்தையா பேச போறாரு அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமையா பேசிட்டாரு. மக்களோடு மக்களா வாழணும்னா மனம் தான் வேணும், ஒற்றுமையா வாழணும்னா மனம் தான் வேணும், உபசரிக்க மனம் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா பேசிட்டாரு. அடுத்தால பணத்தை தான் கூடணும், என்ன பண்ணீங்க ஒரு ஆள் கண்ணை தள்ளிட்டு இருக்காரு. சரி வாங்க ஐயா, பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை, வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் நண்பன் அழகா பேசிட்டு போனான். அவங்க அப்பா கோர்ட்ல இருக்கிறனால நல்லா எடுத்து விட்டுப்பாப்புல, அப்படியே ஒப்பிட்டு போயிட்டான். ஐயா இவர் அப்பா கோர்ட்ல பார்க்காரு. சரி சரி சொல்லுங்க. மக்களோட மக்களா வாழன்னு சொன்னான். மோசையை பத்தி சொன்னான். மோசையா என்ன பண்ணிட்டு வந்தான்? இந்த கொலையை பண்ணிட்டு மக்களோட வாழ்ந்து என்ன போறது? அப்ப அவரு அதை சொல்லல, கொலையை பண்ணிட்டு பயந்துமே ஓடி வந்திருக்காரு. பயந்து வந்து சரி சரி சொல்லுங்க. ஒற்றுமையா வாழணும். இதுல வச்சு நடந்த விஷயம். 10 ரூபாய் ஐஸ்கிரீம் தம்பி 10 ரூபாய் பாக்கெட் இருக்கான். அதுக்கு அவன் தம்பியா போட்டு அடிக்கலாம். இவன் ஒற்றுமையை பத்தி பேசுறான். சரி சரி அப்ப தம்பியே அடிச்சாரு பணத்துக்காண்டி. அவர் மனசை வச்சு பேச வந்திருக்காரு. சரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் உபசரிக்க மனம் வேணும்னா இப்ப இலை வாங்கினா 2 ரூபா, அதுல இப்ப சாப்பாடு அது கண்டுபிடிக்கலாம் போட்டா ஆப்போல இருந்துமா இதெல்லாம் வாங்கி எங்க இருந்து பணம் வரும்? அதுக்கு பணம் தான் தேவைப்படுது. எல்லாம் வாங்கினா பணம் தான் வேணும் நீங்க சொல்லுங்க வாங்கலாம். சரி சொல்லுங்க. அடுத்த இப்ப நான் என் பணத்தை பத்தி பேசுறேன். உதவி செய்யறாலும் பணம் தான் தேவைப்படுது. ஒரு கீழே ஒருத்தன் அடிப்பட்டு இருக்கிறான். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது லேவியனும்
ஆசாரியெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த சமாரியன் அவனை தூக்கிட்டு போய் பத்திரத்துல கொடுத்து அவனை சரி செய்ய கொடுத்தான். அதுக்கு அவன் 2 காசை கொடுத்து இதை வச்சுக்கோ, இதுக்கு மேல தேவைப்பட்டா நான் திரும்ப வரும்போது தரேன்னு சொல்லிட்டு போறான். நேரடி ஆசாரிட்ட பாக்கெட்ல பைசா இல்லையா, அதான் போட்டு போயிட்டாங்களோ. பணம் இருந்தாலே ஒருத்தர் உதவி கூட பண்ண முடியும். ஓ, நல்ல சமாளிக்கிட்ட காசு இருந்து அதனால இவரை காப்பாத்துங்க. சரி சரி, அப்படி சொல்ல வரீங்க நீங்க. சரி சரி, சொல்லுங்க. இப்ப அரசு கூட வரிதான் வீட்டை எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் இப்ப வீட்டு வரி, தண்ணி குடிக்க தண்ணி உடக்கம் பணத்துலதான் இருக்கு. ஆமா, வீட்டு வரி கட்டலாம் வீட்டை நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா ஐயா? அதான் அவர் சொல்றாரு. சொல்லுங்க ஐயா, ரொம்ப கரெக்டான பேசுறாரு. சொல்லுங்க. மத்திய 16 சொல்லுது, பேதுருட்ட கடவுள் சொல்றாரு, எனக்கு உனக்குமாக காணிக்க கொடுன்னு கடவுள் கூட காணிக்க கொடுத்து பேசுறாரு அரசுக்கு. சரி சரி, அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாரு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லி. நம்ம இவ்வளவு தூரம் வந்து பேசுறோம்னா மிஷினரிகள் தான். இந்த மிஷினரிகள் வாழ்ந்த காலத்துல தான் நம்ம பள்ளி மருத்துவமனைகள்லாம் கட்டல். நம்ம இவ்வளவு தூரம் அறிவிப்போம் பேசுறோம்னா அந்த மிஷினரிகள் தான் அந்த காரணம். மிஷினரி அப்போ அவங்க கட்டின கல்வி சாலை மூலமா தான் நம்ம இன்னைக்கு வந்து இப்படி இருக்கோம், இப்படி பேசுவோம் அப்படின்னு. பணம் தேவைப்பட்டது, அந்த பணத்தின் மூலம் தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பேசுறோம். சரி சரி, இப்போ எல்லாத்துக்கும் பணம் தான் வேண்டிய சொல்றீங்க. ஆமா, சரி. ஆபிரகாம் தசம பாகமா கொடுக்க உதவியது பணம், 2 காசு. காணிக்க போட விதவைக்கு உதவியது பணம், ஆலயம் கட்ட உதவுவது பணம், உயிர் வாழ உதவுவது பணம், பிறருக்கு உதவி செய்ய தேவை பணம். நாம் வேலை செய்து விட்டு 8 மொத்தத்துல எல்லாத்துக்கும் பணம் தான் சொல்ல வரீங்க, அப்படிதானே? சரி, இப்போ நான் என்னையா பண்ணணும்? பெரிய உதவமா இருக்க அடிச்சுட்டு வந்து அவனுக்கு தீர்ப்பளிக்கணும். சரி சரி, அப்ப எல்லாத்துக்கும் பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா. உதவி செய்யறதுனால பணம் தான், அரசுக்கு வரி செலுத்தினாலும் பணம் தான், மிஷினரி சேவை செய்யறதுனால பணம் தான் அப்படின்னு அவருக்கு தெளிவா எல்லாத்துக்குமே பணம் தான் அப்படின்னு முடிச்சுட்டார். அடுத்தாலும் இன்னும் ஒரே ஒரு ஆள் பாக்கி. ஐயா வாங்க, என்னதான் பேசுறாருன்னு பார்ப்போம். அன்பின் பெருமையாம் என்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, அங்க எதிரணியினர் கத்தி கத்தி பேசினாங்க. என்னத்தையும் கத்தி கத்தி பேசினாங்க. ஐயா மைக் வச்சிருக்கீங்க, மைக்ல அப்படிதான் ஐயா பேசணும். இல்ல நடுவர் அவர்களே, நாய் ஊழையிட்டு என்னைக்காவது பொழுது விடிஞ்சிருக்கா நடுவர் அவர்களே? இதெல்லாம் என்ன விடியுமா? அது எனக்கு தெரியல. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், பழமொழியெல்லாம் நான் படிக்கிறது இல்லை. இந்த 2 பேரை பத்தி ஒரு கதை. நேற்று ராத்திரி நண்பன் ஒருத்தனை பாரிக்கு போவதுக்காண்டி ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம். நேற்று ராத்திரியா? ஆமா நடுவர் அவர்களே. சரி சரி, சொல்லுங்க. அப்போ இது 2 பேரும் அங்கே இருந்து ஏரோப்ளேன் பார்த்து பேசிட்டே இருந்தாங்க. என்னதான் பேசுவான், நாளைக்கு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது பாயிண்ட் எடுக்காது. பையா கிட்ட போய் கேட்டேன். அவன் சொன்னான், இந்த ஏரோப்ளேன் எவ்வளவு பெருசா இருக்கு, இதுக்கு எப்படி இவனுக்கு எப்படி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான். ஒன்னு அடுத்தவன் சொன்னான், ஒரு அரை மணிக்கு தான் எனக்கும் தெரியாது ஐயா, சொல்லிதாங்க. அரை மணிக்கு தான் அவன் தான். எனக்கு அப்படியே ஷாக்காயிடுச்சு. இவ்வளவு பெரிய அரை மணிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுவானா? சரி எதனா சொன்னாங்கன்னு பார்த்தா அது உங்களுக்கு மட்டும் இல்லையா, எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. எப்படியா பண்ணுவாங்க? அது மேல போனவங்க சின்னதாயிரும். ஒருத்தர் மேல ஏறி பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ஐயா, நல்லது உண்மையான அவர் சொன்னாரு. பெரிய மேதாவிகள் எங்க நடுவர்களே நீங்க. சரி சரி, ஏன்னா இங்க பேசுறேன். நண்பர் அழகா சொன்னார், உதவி செய்ய பணம் வேணுமா? ஆசாரியர்கள் இல்லாத பணமாயா நல்ல பணம் இருந்து அவனுக்கு மனம் இருந்து நடுவர் அவர்களே. அவனுக்கு மனம் இருந்ததால்தான் அங்க அவனுக்கு உதவி செய்யலாம் நடுவர் அவர்களே. உதவி செய்யணும் முதல்ல நமக்கு மனம் தான் வேணும் நடுவர் அவர்களே. அடுத்து சொன்னார், அரசுக்கு வரி செலுத்தணும்னா பணம் வேணுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அரசுக்கு எந்த வரி கூடுதலா போயிட்டு இருக்கு. எந்த வரியா? தண்ணி வரிக்கு சொன்னார், தண்ணி வரி தான்யா, டாஸ்மாக் வரி தான் போயிட்டு இருக்கு. அந்த வரியா அமைதி கிடைக்குது. அந்த வரியா தெரியுமாங்க? எனக்கே தெரியும். அந்த வரியான அமைதி இங்கேயா கிடக்குது. அவ்வளவு குழப்பம் தான் நடுவர் அவர்களே. அடுத்து சொன்னார், மிஷினரிகள் எல்லாம் வந்தாங்க, பணம்லாம் கொண்டு வந்து மருத்துவமனையை கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. அதுக்கு மனம் இல்லாம நடுவர் அவர்களே. மிஷினரி எல்லாம் கட்டியா வச்சிருந்தாங்க. அவங்க ஏழ்மையில இருந்தா கொண்டு வந்தாங்க. நம்ம ஏற்ப எல்லாத்துக்கும் அறிவிக்கணும்னு அவர்களுக்கு இருந்த மனம் தான் நடுவர் அவர்களே. அவர்களை இங்க வந்து மிஷினரி படிப்பு உதவிக்கு நான் எனக்குரிய மனத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. முதலாவது, நம்ம அமைதியா வாழலாம், நம்மளை பற்றி நமக்கு தெரிவிப்பாங்க நடுவர்களே. தன்னிலை உணர மனம் வேண்டும் நடுவர் அவர்களே. பகைவு பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், ஆயக்காரர்களுக்கு தலைவனா இருந்தான் நடுவர் அவர்களே. அவன்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குது. ஆனா அமைதியில் அந்த அமைதியை தேடி இயேசுவை பார்க்கணும்னு போனான். காட்டத்தி மரத்துல ஏறினான். இயேசு வந்தாரு, நான் இன்னைக்கு உன் கூட தங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு மனம் வெளிப்பட்டது நடுவர்களே. அங்க நான் யாருக்கையாவது
அதிகமா வாங்கினா அது நாளத்தனையா திருப்பி கொடுக்குறேன்னு சொன்ன அந்த மனம்தான் நடுவர் அவர்களே அவன் வீட்டுக்கு வச்சுட்டு வர்றதுக்கு அமைதி காரணமா இருந்தது. அவனுடைய நல்ல மனம்தான் நடுவர் அவர்களே அமைதி பெற முதலாவது உதவிய நடுவர் அவர்களே. இரண்டாவது நம்ம அமைதியா இருக்கணும்னா பிறரை மன்னிக்கணும் ஆண்டவர். மன்னிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய தந்திருக்காரு. ஆனா யாராவது மன்னிக்கிறோமா? மன்னிப்பதற்கு நமக்கு மனம் வேண்டும் நடுவர் அவர்களே. முதலாவது இயேசு கிறிஸ்து கிட்ட பேதுரு போய் கேட்டான், என் சகோதரன் ஒருவேளை தப்பு பண்ணா அவனை நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? ஒரு 7 தரம் மன்னிச்சா போதுமா? அதுக்கு சொல்லாரு ஏன் அழகா சொன்னார், 7 தரம் இல்லை 70 மன்னிக்க வேண்டும். அதற்கு மன்னிப்பதற்கு நமக்கு மனம் வேண்டும் நடுவர் அவர்களே. மூணாவது பிறரை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் மனம் வேண்டும் நடுவர் அவர்களே. எலிபாஜுக்கு தெரிஞ்சு எல்லாம் ஊருக்கு போச்சு எல்லாம் சுனமியால் ஒரு அன்பு சகோதரியை அவரை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு நடத்தினார். அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தீமை வருகின்ற தன்னுடைய மகள் இறந்த போதிலும் அவர்களுக்கு அமைதி பெற அவர்களுடைய மனம் நடுவர் அவர்களே. அதோடு மாத்திரம் அல்லாமல் மார்த்தால் மரியாதை பற்றி நமக்கு தெரியும். அதை அருமையான சகோதரிகள் அவங்க எப்போதுமே அவங்க ஒன்றாக ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நல்ல மனமாக நடுவர் அவர்களே. அவருடைய சகோதரர் இறந்த போது அவர்களை உயிரோடு எழுப்ப உதவியது அவர்களுடைய நல்ல மனம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே. எல்லாத்துக்கும் மனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா நடுவர் அவர்களே, அமைதிக்கு மனம் தான் வேணும். நல்ல மனம் தான் சிறந்த வாழ்வை தருவான் நடுவர் அவர்களே. இந்த பணம் என்னதான் தரணும்னா யோசேப்பின் சகோதரர் வெறும் 20 வெள்ளி காசுக்கு சகோதரனை விட்டு போயிட்டனர் நடுவர் அவர்களே. ஆகான் பணத்துக்கு ஆசைப்பட்டான், கல்லெறிந்து கொள்ளப்பட்டான். கேயாசில் பணத்துக்கு ஆசைப்பட்டதால் பெண் குஸ்தம் அவனை பிடித்தது. யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான், நாடு நின்று செத்தான். செல்வந்தரான வாலிபன் ஆசை இழக்க மனமில்லாமல் நித்திய வாழ்வை இழந்தான். செல்வந்தரான மனுஷன் லாசருக்கு உதவவில்லை, நரகத்திலே தள்ளப்பட்டான் நடுவர்களே. ஆகவே அமைதிக்கு தேவை பணம் நடுவர்களே, அமைதிக்கு தேவை மனமே மனமே என்று கூறி மனத்திற்கு நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் கூறி இது கூறி என் சுற்று முடித்துக் கொள்கிறேன் நடுவர்களே. நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசினாரு. தன்னிலை உணரணும்னா மனம் தான் வேணும், மன்னிப்பதற்கு மனம் தான் வேணும், பிறரை ஏற்றுக்கொள்ளணும் மனம் தான் வேணும் அப்படின்னு ரொம்ப அழகாக பேசியாச்சு. இப்போ 4 பேரும் பேசிட்டாங்க. இப்போ நான் ஒரு ஆள் தான் பாக்கி. என்னத்தையா பேசுறது? எல்லாரும் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. பணத்திலிருந்து பேசினாங்க. எல்லாத்துக்கும் பணம் தான். காணிக்க பணம்னா பணம், ஆலயங்கிட்ட பணம், வீரோட பணம், மொத்தத்தில் எல்லாத்துக்குமே பணம் தான் அப்படின்னு இந்த பக்கத்தில் வாழானாங்க. ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து பேசினாங்க, மக்களோடு மக்களாக வாழனாலும் மனம் வேணும், ஒற்றுமையான மனம், உபசரிக்க மனம், இப்படி அவங்களும் எல்லாத்துக்கும் மனம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ என்ன இங்கே வந்து 2 பேரும் இடையில வந்து இருக்க வச்சுட்டாங்க. நான் இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும். இல்லைன்னா கீழே போய் என்ன கல்லெடுத்து எடுத்துக்குவாங்க 4 பேரும் சேர்ந்து. எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் மட்டும் உங்கள் பாருங்க என் மேலே தான் இருக்கு. சரி, இப்போ ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இப்போ தீர்ப்பை சொல்லிடுறேன். ஆனால் லால் பகதூர் சாஸ்திரி எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். லால் பகதூர் சாஸ்திரிக்கு அன்னைக்கு சம்பளம் மாச வருமானம் 35 ரூபா. இந்த 35 ரூபாயில அவர் தன்னோட குடும்பத்தை ஓட்டணும், அவரோட செலவு எல்லாத்தையுமே பார்க்கணும். திடீர்னு அவருடைய நண்பர் வந்து, எனக்கு ஒரு அவசரம், எப்படியாவது ஒரு 50 ரூபா எனக்கு நீ தரணும், தந்துதான் ஆகணும், நீ ஒரு நல்ல வேலையில் இருக்கா, எப்படியாவது எனக்கு ஒரு 50 ரூபா தா அப்படின்னு லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட வந்து கேட்டார். உடனே லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரு, என்கிட்ட பணம் இல்லை, இப்போ நீங்க போய் என் வீட்டுக்கார அம்மாட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கார அம்மாட்ட போய் கேட்டாரு. கேட்டோன்னே சரி எவ்வளோ வேணும்? 50 ரூபாயா? 50 ரூபாய் வந்து கொடுங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு. நண்பர் போயிட்டாரு. லால் பகதூர் சாஸ்திரி வீட்டுக்கார அம்மாட்ட கேட்டான், எப்படிமா இந்த 50 ரூபா எப்படி கிடைச்சி அப்படின்னு கேட்டான். உடனே மனைவி பதிலளிச்சாங்க, மாச வருமானம் 35 ரூபா, நான் வீட்டுக்கு தேவையான ரொம்ப சிக்காமல் செலவழிச்சு இந்த பைசாலாம் சேர்த்துட்டு இருந்தேன், அந்த ரூபா தான் இது. உடனே லால் பகதூர் சாஸ்திரி மனைவிட்டு ஒரு கேள்வி எழுத்தாங்க, அப்படின்னா மாசம் செலவு எவ்வளவு ஆகுது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா பதில் சொன்னாங்க, 30 ரூபாயில முடிஞ்சாங்க, 32 ரூபா ஆகாது, 30 ரூபாயில முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மறுநாள் போனாரு அலுவலகத்துக்கு. லால் பகதூர் சாஸ்திரி போனாரு. அங்கே வீட்டு எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. உடனே இவர் எழுந்து சொன்னாரு, ஏய்யா எனக்கு தப்பா நீங்க சம்பளம் வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க 35 ரூபா தாரது நீங்க தப்பா இருந்துட்டு இருக்கீங்க, எனக்கு குடும்ப தேவை 30 ரூபா தான், எனக்கு 30 ரூபா போதும் அப்படின்னு சொன்னாங்க. 30 ரூபாயே போதும், அதனால நீங்க எனக்கு 30 ரூபா சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு அவருக்கு இருந்தது மனம் தாங்க. அவர் அன்னைக்கு பணத்தை பார்க்கல, அவருக்கு அந்த மனசு இருந்தனால தான் அவர் அமைதியா வாழ முடிஞ்சு அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னார். எனவே அமைதிக்கு தேவை மனம் மனம் என்று சொல்லி தீர்ப்பை சொன்னார். நன்றி.